தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய படைகள் தங்களது தரைவழி ஊடுருவலையும் தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் முக்கிய நகரமான பின் ஜுபைலை கைப்பற்ற முயன்ற இஸ்ரேலிய படைகளுக்கும் இஸ்புல்லா அமைப்பிற்கும் இடையே நள்ளிரவில் கடும் போர் வெடித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் இஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலிய இலக்குகள் மீது 50க்கும் மேற்பட்ட அதிரடி தாக்குதல்களை நடத்தியுள்ளதால் அந்த பகுதியில் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையிலான 15 நாள் தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் லெபனானுக்கு இடமில்லை என இஸ்ரேல் திட்டவட்டமாக அறிவித்ததை தொடர்ந்து இஸ்புல்லா தனது ஏவுகணை தாக்குதல்களை மீண்டும் வேகப்படுத்தியுள்ளது. இதற்கிடையே இந்த போர் பதற்றங்களுக்கு மத்தியிலும் ஈரானியர்கள் தங்கள் பாணியில் நகைச்சுவையான எதிர்வினையை ஆற்றியுள்ளனர். ஆர்முஸ் நீரிணையை மூடிவிடுவோம் என்ற ஈரானின் எச்சரிக்கைக்கு டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்த நிலையில் பல்கேரியாவில் உள்ள ஈரான் தூதரகம் அவரை புலிக்குட்டியே அமைதியாக இருங்கள் என்று கிண்டல் செய்து பதிவிட்டுள்ளது. ஆர்முஸ் நீரிணையின் சாவி லெபனானின் கையில் இருப்பதாகவும் தாக்குதல்களை நிறுத்தினால் மட்டுமே அமைதி திரும்பும் என்றும் மறைமுகமாக சுட்டிக்காட்டியுள்ள இப்பதிவு சர்வதேச சமூகத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது.